அரியலூர் மாவட்டத்தில் பருவம் தவறி பெய்த மழையால் 500 ஏக்கர் நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி சேதமடைந்துள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சரவணன் வழங்க கேட்கலாம். வணக்கம் சரவணன், இந்த நெற்பயிர்கள் சேதம் குறித்து கூடுதல் விவரங்கள் என்ன? வணக்கம் கற்பகம். அரியலூர் சுற்று வட்டார பகுதிகளில் பருவம் தவறி பெய்த மழையால் சம்மா நெற்பயிர்கள் பாதிக்கப்பட்டதால் விவசாயிகள் உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். பருவம் தவறிய மழையினால்தான் பனிப்பொழிவுடன் டெல்டா மாவட்டங்களில் ஆங்காங்கே பயிரிட்ட பயிர்களும் பெரிதளவு சேதமடைந்துள்ளதாகவும் விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். அதில் ஒரு பகுதியாக அரியலூர் மாவட்டத்தில் டெல்டா பகுதியான தாப்பலூர் ஒன்றியத்தில் உள்ள கோடாலி, கருப்பூர், சோலமாதேவி, அன்னராம்பேட்டை, இடங்கண்ணி, தென்கட்சி, பெருமாள் நத்தம், கீழக்குடிக்காடு, தென்வல்லநல்லூர், குறிச்சி உள்ளிட்ட பகுதிகளிலும் 5000 ஏக்கருக்கு மேல் சம்பா சாகுபடி விவசாயிகள் மேற்கொண்டு வந்திருந்தனர். இந்நிலையில் 4 நாள் வளர்ந்து வந்த நிலம் நாட்களில் அறுவடை செய்ய நெற்பயிர்கள் தயாராக இருந்தது. கடந்த 2-3 நாட்களாகவே அவ்வப்போது பெய்து வரும் லேசான கனமழையானது மிதமான மழையாகவும் அறுவடைக்கு தயாராக இருந்த சுமார் 500 ஏக்கர் மேலாக நெல் பயிர்கள் கீழே சாய்ந்து நீரில் மூழ்கி பயிர்கள் முழுவதும் அழுகிய நிலையில் காணப்படுகிறது. அந்த காட்சியை இப்பதான் தற்போது நம்ம பார்த்து கொண்டிருக்கின்றோம். நெல்மணிகள் அனைத்தும் முளைக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. இதனால் விவசாயிகள் பெரிதளவு கவலை அடைந்துள்ளனர். ஏக்கர் ஒன்றுக்கு 30,000 முதல் 40,000 வரை இழப்பீடு செய்தால் மட்டுமே தான் சாகுபடி செய்யப்படும். நெற்பயிர்கள் அறுவடைக்கு தயாராக இருந்த போதும் இவ்வாறு கீழே சாய்ந்துள்ள நெல்மணிகள் அனைத்துமே முளைக்கும் தருவாயில் உள்ளதால் மகசூல் பாதிக்கப்படும் என வேளாண்மை துறை உரிய கணக்கீடு செய்து பாதிக்கப்பட்ட வயல்களுக்கு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை வைக்கின்றனர். காப்பீடு தொகை வழங்கவும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கற்பகம். விவரங்களுக்கு நன்றி சரவணன்.